நாம என்ன நினைச்சுக்கிறோம் சில நேரம், எனக்கு டைம் கிடைக்கும் போது, எனக்கு பணம் கிடைக்கும் போது, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் அதை கடவுளுக்கு கொடுக்குறேன், ஊழியத்துக்கு கொடுக்குறேன், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு நம்ம சில நேரம் அந்த மாதிரி நினச்சிக்கிறோம் பாருங்க. நான் ரிட்டையர் ஆகிட்ட பிறகு நான் ஃபுல்லாக என்னையே ஊழியத்துக்கு டெடிகேட் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு நேரம் வரும்போது, வாய்ப்பு கிடைக்கும் போது, பணம் வரும்போது, கோடிக்கணக்காக வந்துருச்சுன்னா அப்படியே சபைக்கு நான் கொடுத்துருவேன். நான் அதெல்லாம் நல்லது தாங்க. ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் பாருங்க. நாம் அந்த மாதிரி அது வரும்போது அப்புறம் நான் இதை செய்கிறேன், இப்போ அதை செய்கிறேன் அப்படின்னு இப்படி தள்ளி போடுறது, அது தேவனுடைய வழியே கிடையாதுன்னு சொல்ல வர்றேன். இப்போ இருக்கிறத வைத்து என்ன செய்கிறோம்? இப்போ நிறைய இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் தான் இருக்கலாம். அந்த சின்ன பையன்ட்டு அந்த 5 அப்போ 2 மீன் தான், அதை வச்சு என்ன பண்ணார் பாருங்க. தேவன் அப்படிதான் செயல்படுகிறார். அப்போ இருக்கிற அந்த நேரத்திலிருந்து நாம தேவனை கனப்படுத்த வேண்டும். வேத வாசிப்புக்கும் ஜெபத்துக்கும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ இப்பவே செய்யணும். அதுதான் தேவனுடைய வழி. இருக்கிற பணத்திலிருந்து தசம்பாகம் கொடுக்கணும், இருக்கிற பணத்திலிருந்து தேவனை கனப்படுத்தணும், இருக்கிற தாளத்தை வைத்துக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், இருக்கிற வாய்ப்புகளை நன்மைக்கென்றே நாம செலவழிக்கணும். இது வந்த பிறகு நடந்த பிறகு அதெல்லாம் இதெல்லாம் என்ன ஆயிடுது, நம்முடைய ஆசீர்வாதத்தை தள்ளி போட்டுருது. பிளஸ் ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே மூவ் ஆகாது, ஒண்ணுமே நகராதாங்க. ஏன்னா தேவன் அப்படி செயல்படுவது கிடையாது. அப்ப என்ன ஆயிடுது, நாம நம்மளே வஞ்சித்துக்கிறோம். ஒண்ணு இந்த ஆவிக்குரிய எக்ஸ்கியூஸ் சொல்லி வஞ்சித்துக்கிறோம். கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்டெப் எடுக்காம விட்டுறோம். இல்லைன்னா இது வந்த பிறகு, இது நடந்த பிறகு நான் இதை பண்றேன் அதை பண்றேன், கடைசியில் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம இழந்துடுறோம்.